கஸ்தூரியாக இருந்திருந்தால் இந்நேரம் 41 குடும்பத்தை போய் ஈஸியா சந்திச்சிடலாம். ரோட்ல போற யாரும் கூட நின்று கூட வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம், அவருடைய புகழ்ங்கிறது அவ்வளவுதான், அந்த லெவல் தான். ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜய் ஒரு இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுகிற அதிசயத்தை நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இவர் உடனடியாக அப்படி கிளம்பி போக முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். திமுக ஆட்சி அமைந்து அதனால தாவேக அழிந்து போனால், ஒரு பேச்சு அவர்கள் சொல்வதை உண்மைன்னு நம்ம எடுத்துக்குவோம். தாவேக அழிந்து போனால் அதிமுகவுக்கு என்ன நஷ்டம்? சந்தோஷம் தானே படணும். நமக்கு கிடைக்கிற வாக்குகளை பிரிக்க வந்த சக்தி தான் விஜய், பிரிக்க வந்த கட்சி தான் தாவேகா. அப்ப தாவேகாவை திமுக அழிக்குது அப்படின்னா அவங்க கேக் வெட்டில கொண்டாடணும். ஏன் கவலைப்படுறாங்க? தமிழ்நாட்டில் பாஜகவின் நண்பருங்கிறது ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய்க்கு இவங்க இப்படி ஒரு பிராண்டிங் பண்றதுக்கான முயற்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி நீங்க மட்டும்தான் அதை மறுக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். என்ன காரணம், மற்றவர்கள் எல்லாம் சினிமாவில் பார்த்த விஜயை நினைத்து கொண்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் விஜயோடு நேரடி தொடர்பு உள்ளவன். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு வரும் 20 நாட்களுக்கு மேல ஆகுது. விஜய் இன்னும் அந்த மக்களை போய் சந்திக்கலன்றது பெரிய விமர்சனமா வருது. இப்ப சமீபத்துல கூட நடிகை கஸ்தூரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, 41 பேர் இறந்த குடும்பங்களை விஜய் இன்னும் போய் பார்க்கவே இல்லை அப்படின்றத ஆணித்தரமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய கொள்கை தலைவர்கள்லாம் இந்த மாதிரிதான் ஓடி ஒளிஞ்சு பதுங்கி இருப்பாங்களா? இப்ப விஜய் இந்த மாதிரி பதுங்கி இருக்காருன்றத சொல்றாங்க. விஜய் மத்தவங்க முடிவை கேட்டு எதுவும் பண்ண தேவையில்ல, சொந்தமா தானே ஒரு முடிவை எடுக்கணும்ன்றதையும் சொல்றாங்களே சார். அதாவது கஸ்தூரியுடைய கருத்தெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்லை. கஸ்தூரி எப்படி பேசுவார், எங்கெங்க இருக்கும்போது எப்படியெல்லாம் கருத்து சொல்வார், இன்னைக்கு என்ன பேசுவார், நாளைக்கு என்ன பேசுவார்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் மேல கஸ்தூரி இன்னைக்கு யார் அப்படின்னா பாஜகவில் அதிகாரபூர்வமாக இணைந்து விட்ட ஒரு நடிகை. இவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அவர் ஒரு காவி சாயம் பூசிய நடிகை தான். அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுடைய கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை பொதுமக்கள் பார்க்கும்போது இவர் ஏதோ ஒரு நடுநிலையா கருத்து சொல்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. ஆனா உண்மையில் அவர் வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒருத்தர் தான். இன்னைக்கு ஒரு பாஜகவுடைய பர்சனா இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கஸ்தூரியுடைய கருத்தை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கஸ்தூரியாக இருந்திருந்தால் இந்நேரம் 41 குடும்பத்தை போய் ஈஸியா சந்திச்சிடலாம். ரோட்ல போற யாரும் கூட நின்று கூட வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம், அவருடைய புகழ்ங்கிறது அவ்வளவுதான், அந்த லெவல் தான். ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜய் ஒரு இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுகிற அதிசயத்தை நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இவர் உடனடியாக அப்படி கிளம்பி போக முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். எல்லாத்துக்கும் மேல அங்க போறதுக்கு ஏற்கனவே நடந்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்கணும். ஏற்கனவே நடந்த தவறுகளிலிருந்து நாம ஒரு அனுபவத்தை கெயின் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது உரிய பாதுகாப்பு ஏற்பாடோடு அங்க போகணும்னு இவர் நினைக்கிறாரு. அதற்கான முயற்சியை பண்றாங்க. அது இன்னும் கை கூடல். இதுதான் யதார்த்தம். பட் அதே நேரம் ஒரு காமன் மேனா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த பர்மிஷன் வாங்குவதற்கு உங்களுக்கு அத்தனை நாட்கள் ஆகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் உங்களுக்கு காவல்துறையோ அல்லது வேறு துறையோ தமிழ்நாடு அரசோ உங்களுடைய இந்த பயணத்துக்கு முட்டுக்கட்டை போடுவதாக வைத்து கொண்டால் அதை நீங்க வெளிப்படையா மக்கள் கிட்ட சொல்லிடணும். நான் இந்த மாதிரி காவல்துறை கிட்ட இப்படி கேட்டேன், அவங்க அனுமதி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. நான் இத்தனாம் தேதி கடிதம் எழுதினேன், இத்தனாம் தேதி எங்களுக்கு மறுப்பு வந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டா நீங்க மக்கள் கிட்ட சொல்லிடுங்க. அப்பதான் இந்த விவகாரத்தில் விஜய் மேல தவறு இல்லை, அவர் தன் பங்குக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்றாரு, இவங்கதான் உள்ள பூந்து கட்டைய போடுறாங்கிற உண்மை மக்களுக்கு தெரியும். சரி, இதையெல்லாம் எதுக்கு நம்ம போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அமைதியாக இருந்தால் இந்த கஸ்தூரி மாதிரியான ஆட்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. கஸ்தூரியை விடுங்க, பொதுமக்களே உங்களை இப்படி நினைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த அமைதியை முதல்ல மாத்திட்டு இவர் இதுல என்ன நிலவுது, இதுல உள்ள மர்மம் என்னங்கிறத இவர் வெளிப்படையா அறிவிக்கணும். அதுதான் அவருக்கும் அவருடைய கட்சியின் எதிர்காலத்துக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நடந்தும் ஏன் விஜய் அமைதியாவே இருக்காரு? அதுதான் விஜயினுடைய சுபாவம். நான் ஏற்கனவே என்னுடைய பழைய காணொலிகள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் அரசியலுக்கு வராருங்கும் போது முதல்ல எதிர்த்ததே நான் தான். என்ன காரணம்னா, விஜயினுடைய சுபாவம் இந்த அரசியலுக்கு ஒத்து வராது. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சங்கோஜி. நம்ம 100 வார்த்தை பேசினா அவர் 1 வார்த்தை தான் பேசுவார். அப்படிப்பட்ட கேரக்டரு.
அவர் ரொம்ப ஒரு நிதானமான ஒரு போக்கை கடைபிடிக்கிற ஒருத்தர், அவருக்கு இந்த அரசியல் சூட் ஆகாது அப்படின்னு நான் பல காணொலிகள்ல பேசிட்டே இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு நாம சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. பட் விஜய் பாத்தீங்கன்னா அந்த நிதானம்ங்கிறது அவருடைய இயல்பா இருக்கலாம். ஆனா நீங்க அரசியலுக்கு வந்துட்டு அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரா நீங்க மாறணும். அதோட அர்த்தம் என்னன்னா மக்களை ஏமாத்தி அந்த காசை கொள்ளையடிக்கணுங்கிற அந்த கேரக்டருக்கு சொல்லல. அந்த அரசியல் என்கிற ஓட்டப்பந்தயத்துல மத்தவங்க எல்லாம் வேகமா ஓடும் போது நான் மட்டும் வேடிக்கை பார்க்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடாது. நீங்களும் அந்த பந்தய களத்தில் ஓடணும். நம்ம எப்போ ஓடலாம், ஃபர்ஸ்ட் காலை எடுத்து வைக்கலாமா, ரெண்டாவது காலை எடுத்து வைக்கலாமா நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உங்களுடைய ஓட்டத்தை நீங்க ஆரம்பிச்சிடணும். அதுல அவருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய தடை இருக்கு. அது என்னங்கிறது தான் தெரியல. 2026 திமுக ஆட்சி அமைந்தால் தாவேகா என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான் சொல்லுவாங்க. அது ரொம்ப பழைய பழமொழியாக இருந்தாலும் அது இந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். திமுக ஆட்சி அமைந்து அதனால தாவேகா அழிந்து போனால், ஒரு பேச்சுக்கு அவர்கள் சொல்வதை உண்மைன்னு நம்ம எடுத்துக்குவோம், தாவேகா அழிந்து போனால் அதிமுகவுக்கு என்ன நஷ்டம்? சந்தோஷம் தானே படணும். நமக்கு கிடைக்கிற வாக்குகளை பிரிக்க வந்த சக்தி தான் விஜய், பிரிக்க வந்த கட்சி தான் தாவேகா. அப்ப தாவேகாவை திமுக அழிக்குது அப்படின்னா அவங்க கேக் வெட்டில கொண்டாடணும். ஏன் கவலைப்படுறாங்க? அப்ப இந்த கவலைக்கு பின்னால் ஒரு கணக்கு இருக்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னன்னா 2026 தேர்தல் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்க போறதில்லை. விஜயே சொன்ன மாதிரி திமுக வெர்சஸ் தாவேகா தான் இதுதான் நடக்க போகுது. அப்படி ஒண்ணு நடந்தால் 2026 தேர்தல் முடிவுகளில் திமுக வெர்சஸ் தாவேகா போட்டி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை வெளிப்பட்டால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம். அப்படி ஒரு அவமானம், அப்படி ஒரு படுதோல்வி தங்களுடைய கட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் மீதான அக்கறையாக வெளிப்படுது. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நீங்க தனிச்சு நிக்காதீங்க, எங்க கூட வந்துருங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப என்ன, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு சிதறாமல் நம்ம அப்படி கன்சாலிடேட் பண்ணி நம்மளுடைய கூட்டணி வாங்கினா நமக்கு நிச்சயமாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது அவங்க போடுகிற கணக்கு. அதனால விஜயை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு தான் இந்த மாதிரியான கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கிறது எல்லாருமே அதிகமா சொல்றது நம்மளால பார்க்க முடியுது சார். நீங்க மட்டும்தான் விஜய் பாஜகவோட கூட்டணி போக மாட்டாருன்றது ரொம்ப நாட்களா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப எல்லாருமே விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கு, எப்படி இருந்தாலும் விஜய் பாஜக கூட்டணியில போவாரு அப்படின்னு தான் சொல்றாங்களே சார். அதாவது அப்படி சொல்கிறவர் யார் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இவருடைய பின்னணி என்ன, இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பகுத்தாய்ந்து பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப அதிமுக காரங்க விஜய் குறித்து இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதனுடைய பின்னணி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுதான் காரணம் அப்படிங்கறத நம்ம சொன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இவர் பாஜகவுடைய பி டீம், பாஜகவுடைய நண்பர், பாஜகவோட ஒரு கள்ள உறவு வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க திமுக காரங்களா இருப்பாங்க, அல்லது திமுக கூட்டணியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியை சேர்ந்தவர்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா திமுகவுடைய இணைய கூலிப்படையை சேர்ந்தவர்களா இருப்பாங்க, அல்லது திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்ட அந்த சோகால்டு அரசியல் விமர்சகர்களா இருப்பாங்க. என்ன, இப்படிப்பட்டவர்கள் தான் இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. இது திமுக கொடுத்த அசைன்மெண்ட், திமுக எழுதிய ஸ்கிரிப்ட். என்ன காரணம்னா, இந்த தேர்தலில் விஜயை வீழ்த்துவதற்கு இவங்க கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, எந்த வியூகமும் இல்லை. என்ன காரணம்னா, இவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் திரள்கிற அந்த மக்கள் கூட்டம் திமுக கலக்கமடைய செஞ்சிருக்கு. அப்ப விஜயை எப்படிரா வீழ்த்துறது? இவர் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவா இருந்து, எம்பியா இருந்து, அமைச்சரா இருந்து, முதலமைச்சரா இருந்தா ஈஸியா சொல்லலாம். விஜய் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு தான் தனி பிளைட்ல வந்தாரு, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு தான் ரோல்ஸ் ராய் கார் வாங்கியிருக்காருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவர் அப்படி எதுவும் இல்லை, இப்பதான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அப்ப இவர் எப்படி அசிங்கப்படுத்துறது? திரிஷா, கீர்த்தி சுரேஷ் அப்படிலாம் நிறைய கதைகள்லாம் கட்டினாங்க, அதெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடல. என்ன காரணம்? இவர்கள் பரப்பி அந்த கதைகளை மக்கள் நம்பி இருந்தால் விஜய் போற இடத்துக்குலாம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. ஆனா இத்தனை கூட்டம் வந்ததை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம், இந்த கதைகளை மக்கள் பொருட்படுத்தவில்லை அல்லது அதை நம்பவில்லை அப்படின்னு. அப்ப அடுத்து இவர் எப்படிடா வீழ்த்துறது அப்படின்னா, நீங்க பாஜகவுடைய நண்பர், பாஜகவுடைய கூட்டாளின்னு சொன்னா அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் பாஜகவின் நண்பர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய்க்கு இவங்க இப்படி ஒரு பிராண்டிங் பண்றதுக்கான முயற்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி நீங்க மட்டும்தான் அதை மறுக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அது உண்மைதான். என்ன காரணம்னா, மற்றவர்கள் எல்லாம் சினிமாவில் பார்த்த விஜயை
நினைத்து கொண்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் விஜயோட நேரடி தொடர்பு உள்ளவன். உங்க எல்லாருக்குமே தெரியும், விஜயோட நமக்கு வந்து ஒரு நெருக்கமான நட்பு இருக்கு. பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் அன்பும் மரியாதையும் வச்சிருக்கோம். அப்ப விஜயனுடைய ஐடியாலஜி என்ன, அவருடைய தொலைநோக்கு திட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த சோகால்டு அரசியல் விமர்சகர்களை விட எனக்கு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில தான் நான் தொடர்ந்து சொல்றேன், இவர் பாஜகவோட போமாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல இவங்க எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு அவர் ஏற்கனவே அடையாளப்படுத்திட்டாரு. அவங்க கூட நீங்க வந்து கூட்டணி அமைச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்க 100 மாடி கட்டடத்துல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். சோ அப்படி ஒரு தவறை வந்து விஜய் செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலும் நான் இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி ஒரு கால சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக பாஜகவோடு போக நினைத்தால் விஜயனுடைய எதிர்காலம் மட்டும் இல்ல, தாவேகாவினுடைய எதிர்காலம் அதோட வந்து முற்றுப்புள்ளி ஆயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்ப விஜய் அசிங்கப்படுத்து வந்து கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா அவங்களுடைய பேர்லாம் வந்து பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப அதே தான் தாவேகா தொண்டர்களும் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்பவே கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நடிகை வந்து ரீபோஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த பேசுற நம்மளால பார்க்க முடியுது. பழிக்கு பழி பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இதுவே ஒரு ஆபாசமா இருக்கு சார் அரசியல். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, விஜயனுடைய ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இன்னைக்கு தான் அவர்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். 2 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் நடிகர் விஜயின் ரசிகர்கள் தான். இவர்களுடைய முழு நேர வேலை விஜய்க்கு வந்து துதி பாடுறது, இன்னொரு பக்கம் அஜித்தை கழுவி ஊத்துறது. இதுதான் அவர்களுடைய வேலையா இருந்துச்சு. கழுவி ஊத்துறதுங்கிறது பாத்தீங்கன்னா ஆபாச அர்ச்சனை செய்வது. உலகத்துல எத்தனை கெட்ட வார்த்தை இருக்கு, அத்தனை கெட்ட வார்த்தைகளால் அஜித்தை வந்து ஒரு ஆபாச அர்ச்சனை செய்தவர்கள் தான் இந்த விஜய் ரசிகர்கள். சமீப காலமா அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு, இந்த காக்கா கழுகு கதைக்கு பிறகு ரஜினிகாந்தையுமே இவங்க கழுவி ஊத்துனதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் விஜய் ரசிகர்கள். அதை வந்து முதல்ல திமுக காரங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் களத்தில் திமுகவினர் பார்த்தீங்கன்னா ஆபாச அரசியல் செய்யறதுல வந்து கை தேர்ந்தவர்கள், அதுல மாற்றம் இல்லை. அதே நேரம் சினிமா உலகத்துல பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் திமுக காரர்களை விட ஆபாசத்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ரசிகர்களை கொண்ட விஜய நீங்க த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ் அப்படின்னா அவங்க வந்து உதயநிதியுடைய பர்சனல் லைஃபை கையில எடுக்கிறாங்க. இதுதான் விஷயம். இன்னொன்னு, நம் ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்களுடைய ஆயுதம் எது என்பதை நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்க. அதுதான் என்னால சொல்ல முடியும். ஆனா இப்ப விஜய் அவர்கள் வந்து நாங்க டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தாரு சார். இப்ப அதே தான் ஒரு தொண்டர்களும் வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். ஆனா இவங்க வந்து அப்படியே நேர்மாறா இருக்காங்க சார். அதாவது விஜய் வந்து ஒரு நாகரிக அரசியல் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, அதுல மாற்றம் இல்லை. அதை வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு வலியுறுத்துகிறார். ஆனா அதை இந்த தொண்டர்கள் கேட்பார்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. என்னன்னா, ஒரு நடிகராக இருக்கும் போதே இந்த ரசிகர்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க மன்ற ஆக்டிவிட்டிஸ்க்கு வாங்க, அதே மாதிரி என்னுடைய போட்டியாளர்களை நீங்க இது மாதிரி வசைப்பாடாதீங்க அப்படிலாம் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்காரு. விஜய் மட்டும் இல்ல, மற்ற நடிகர்களும் கூட தங்களுடைய ரசிகர்களுக்கு இந்த அட்வைஸ், அஜித் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரஜினி காலங்காலமா சொல்லிட்டு இருக்காரு, கமல்ஹாசன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்னன்னா, இந்த முட்டாள் ரசிகன் இவர்களுடைய ஆதர்ச நடிகன், அபிமான நடிகன் சொல்கிற அட்வைஸையே அவங்க கேட்கறது இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு வெறி பிடித்த தன்மைக்கு வந்து அவங்க மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தொண்டர்களான பிறகும் கூட அவங்க அதே மனநிலையில தான் இருக்காங்க. அடடா, நம்ம வந்து இந்த மாதிரி நடந்தோம்னா நம்ம தலைவருக்கு அசிங்கமாச்சே, நம்ம கட்சிக்கு அசிங்கமாச்சேன்னு ஒரு பகுத்தாய்ந்து ஒரு பக்குவத்தோடு பார்க்கிற அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு உளவுத்துறை சார்பா ஒரு ரிப்போர்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு, அந்த சர்வே வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து மக்கள் வந்து விஜய்க்கு அந்த செல்வாக்கு வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. திமுக சார்ந்த எம்எல்ஏ இந்த அமைச்சர்கள்லாம் இன்னும் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து இந்த சர்வே வந்து சொல்லுது. உண்மைதான். அது இப்ப உளவுத்துறை எடுத்த சர்வே மட்டும் இல்லை, இப்ப உங்களை போன்ற யூடியூப் சேனல்கள் பல பேர் வந்து கரூருக்கே நேரா போய் சம்பந்தப்பட்ட மக்கள் கிட்ட எல்லாம் நிறைய பேட்டி எடுக்கிறாங்க. அந்த 41 உயிர்கள் பறிகொடுத்து அந்த குடும்பத்தினரையும் பார்த்து சந்திச்செல்லாம் அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அது பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாருடைய வாயிலிருந்தும் விஜய்க்கு எதிரான கருத்து வரவே இல்லை. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இது ஒரு விபத்து அப்படின்னு கடந்து போறாங்க. அதுக்கு காரணம் விஜய் அப்படின்னு அவர் மீது பழி போட மனம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல், இது ஒரு விபத்துங்க அவ்வளவுதான் அப்படின்னு நகர்ந்து போறாங்க. இன்னும் சில பேர் என்னன்னா, இந்த இவ்வளவு பெரிய விபத்துக்கு விஜய் காரணமே கிடையாது, தமிழ்நாடு அரசு தான் காரணம், காவல்துறை தான் காரணம் அப்படின்னு அந்த சைடு மீது வந்து பழி போடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சர்வேயிலும் இந்த கருத்து தானே உங்களுக்கு வெளிப்படும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவம் நடந்து முதல் 1 மணி நேரம்
காமன் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அது விஜய் இதுல இவ்வளவு பெரிய பழி நடந்துருச்சு, அப்ப விஜய் தான் காரணம் அப்படின்னு ஒரு நிமிஷம் விஜய் மீது கோபப்பட்டவர்கள்லாம் உண்டு. இப்ப நமக்கே கூட அந்த கோபம்லாம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்த செய்திகள் ஒண்ணு ஒண்ணா வருது. காவல்துறை ரொம்ப கம்மியா இருந்தாங்க, ஒரு குறுகிய இடத்துல இதை கொடுத்துட்டாங்க, காவல்துறை தடியடி நடத்தினாங்க, விஜய் மீது செருப்பு வீசினாங்க அப்படின்னு ஒவ்வொரு செய்திகளாக வரும்போது இப்ப எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியுது. ஆஹா, இது விஜய் மீது மட்டும் தவறு இல்லை, விஜயினுடைய வருகையை சிலர் பயன்படுத்திக்கிட்டாங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த விபத்து அப்படிங்கிற ஒரு உண்மை மக்கள் கிட்ட பரவலாக போய் சேர்ந்துருச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சர்வே முடிவுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். நன்றி.